கடிதத்திலேயே வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. நான் 18 மாசத்துக்கு முன்னாடியே நான் தலைமை கிட்ட சொல்லிட்டேன், நான் வெளியே போறேன், அதுக்கு நீங்க தயாரா இருந்துக்கோங்கன்றத தலைமை கிட்ட நான் பதிவு பண்ணிட்டேன்றாரு. தலைமை தான் வந்து என்கிட்ட வேண்டுகோளா வச்சாங்க. எலெக்ஷன் இது வந்து அவங்க தேசிய தலைமை கிட்ட சொன்ன விஷயம் எந்த சாதாரண தொண்டர்களுக்கும் தெரியாது. பாஜகவிலிருந்து அண்ணாமலை பக்கம் போனவர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்க, எங்களுக்கு எப்படி மத்தியில மோடி, இன்னைக்கும் நாங்க மோடியை எங்க தலைவராக தான் வைக்க போறோம், மாநிலத்துல எங்களுக்கு அண்ணாமலை அப்படிங்கிறாங்கல்ல. இந்த காம்பினேஷன் அரசியல் புரிதல் இல்லாத மாநிலமா தமிழகத்தில் இன்னைக்கு இந்த காங்கிரஸும் திராவிட கட்சியும் உருவாக்கி வச்சிருக்குன்னு தான் நான் அதை பாக்குறேன். பதவி இல்லாம கூட கட்சியில உழைச்சிருக்கலாம். பதவி இல்லாம கூட இப்ப இந்த எலெக்ஷன்ல வந்து முழுமையா அவங்க ஒர்க் அவுட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ கொஞ்சம் பல்வேறு காரணங்கள் அவங்க சூழ்நிலை சொல்லிட்டாங்க. 18 மாதம் ரிசைனிங் கொடுத்தது இதெல்லாம் வந்து இப்ப சொல்றதுனால தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்ப பதவிகள் இல்லைன்னா கூட இந்த கட்சியை ஆட்சிக்கு அமைக்கணும்னு ஒரு தொண்டனும் நினைக்கிறான். தமிழினத்துக்கு துரோகம் செஞ்ச ஒரு கட்சி காங்கிரஸா இருக்கு. ஸோ அந்த கட்சியில போகக்கூடாது. ஸோ நமக்கு ஒரு நல்ல பார்ட்டினா நேஷனல் பார்ட்டி தான். ஸோ பெரிய அனுபவம் இந்த பத்தி அனுபவம் தெரிஞ்சுட்டுலாம் உள்ள வரல. பிரதமரை பார்த்து பிடிச்ச உடனே உள்ள வந்தாச்சு. அப்படி இருந்த காலகட்டங்கள் தான். அதற்கு பிறகாக அப்படியே கட்சியில ஒன்று கத்துக்கிட்டு கட்டமைப்புகள்ல பணி செஞ்சு இன்னைக்கு இந்த பொறுப்பு வந்து பிரதமர் ரோல் மாடல். தன்னோட தாய் இறக்கும்போது கூட அன்னைக்கு இருந்த அரசு நிகழ்ச்சிக்காக எளிமையா அந்த இறுதி சடங்கை முடிச்சுட்டு உடனே அரசு நிகழ்ச்சி உடனடியா போயிட்டு அந்த நிகழ்வுக்கு போய் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவர், இந்தியாவிலே ஒரு மனிதரை முன்மாதிரி மனிதரா சொல்லணும், இல்ல உலகத்துக்கே சொல்லணும்னு சொன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் பிரச்சார பிரிவு அணியின் மாநில செயலாளர் திரு தினேஷ்குமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி ஜவஹர்லால் நேருவுக்கு அடுத்தது அதிக முறை பிரதமராக இருந்த அந்த சாதனையை வந்து படைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 4399 நாட்கள் அந்த நாட்களை கடந்து அவர் வந்து சாதனை படைச்சிருக்காரு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது ஒரு வரலாற்று வெற்றிங்க. இன்னைக்கு உலக நாடே போற்றக்கூடிய ஒரு பிரதமரை பாரதம் பெற்றிருக்கிறது நாம் செஞ்ச ஒரு புண்ணியம். நாங்கள்லாம் பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு கடவுளுக்கு நிகராக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏன் இருக்குது அப்படின்னாக்கா, அந்த மாதிரி ஒரு செயல்பாடுகளை மக்களுக்காக இந்த பாரதத்துக்காக செஞ்சுக்கிட்டே இருக்கார். ஒவ்வொரு செயல்பாடுகளும் நாட்டின் வளர்ச்சியை மட்டுமே தன்னுடைய உயிர் மூச்சாக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரதமர். ஸோ அப்படிப்பட்ட பிரதமர் இந்த 4399 நாட்கள் இல்லை, இன்னும் பெருவாரிய நாட்கள் இருந்து இந்த நாட்டை முன்னேற்றுவார் அப்படிங்கிறது சந்தோஷமாக பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் கூடிய காலகட்டத்தில் வாழ்றது பாக்கியமா இருக்கு சார். 4399 நாட்கள்ல ஒரு நாள் கூட விடுமுறை இல்லாம அவர் வந்து உழைச்சிருக்காரு. ஆமா, நான் அடுத்து சொல்ல நினைச்சேன். அவருடைய தனிச்சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது நாள் வரைக்குமே இதற்கும் அவருடைய தனிப்பட்ட விஷயங்களுக்காக ஓய்வு அப்படின்னு எடுத்தது இல்லை. தொடர்ந்து அரசு நிகழ்ச்சிகள், கட்சியோட வளர்ச்சிகள், நாட்டோட வளர்ச்சி, இதை பற்றி மட்டுமே அவர் பண்ணியிருக்காங்க. தன்னோட தாய் இறக்கும்போது கூட அன்னைக்கு இருந்த அரசு நிகழ்ச்சிக்காக எளிமையா அந்த இறுதி சடங்கை முடிச்சுட்டு அரசு நிகழ்ச்சி உடனடியா போயிட்டு அந்த நிகழ்வுக்கு போய் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவர், இந்தியாவிலே ஒரு மனிதரை முன்மாதிரி மனிதரா சொல்லணும், இல்ல உலகத்துக்கே சொல்லணும்னு சொன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஒப்பற்ற தலைவரா இருக்கார். ஸோ இப்படிப்பட்ட தலைவர் நிகரற்ற ஒரு தலைவர் அப்படிங்கிறத சொல்லுவோம். இன்னைக்கு உலக நாட்டில் இருக்க அத்தனை பிரதமரும் அத்தனை நாட்டில் இருக்கக்கூடிய இளவரசர்களும் இவர் போய் சிகப்பு கம்பளம் விடுத்து வரவேற்கிறாங்க. சில நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய ஒட்டுமொத்த அதிகாரபூர்வமான விருதுகளை வழங்குறாங்க. சில நாட்டு இளவரசர் மன்னர்கள் அவர் காலில் விழுந்து வணங்கலாம் வரவேற்கக்கூடிய தருணங்களாம் நம்ம. அப்படிப்பட்ட ஒரு பிரதமர் இருக்கக்கூடிய கட்சியில நீங்க பயணிக்கிறீங்க, அது எப்படி பெருமையா நினைக்கிறீங்க? ஏன் இந்த கேள்வியை கேட்கறேன்னாக்க, இதுக்கு முன்னாடி ஒரு நபர் பயணிச்சாரு, இப்ப ஒரு கட்சியை விட்டு வெளியேறி இருக்காரு, அண்ணாமலை அவர்கள். சரிங்க, எப்படி பாக்குறீங்க? நான் கட்சிக்கு வரும்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி பார்த்து தான் வந்தேன். எனக்கு அவருடைய அந்த விஷன் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு படித்த இளைஞனா என் பார்வையில் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய லீடர். நான் வரக்கூடிய காலகட்டங்களில் எனக்கு 2 பாதை இருந்தது. மாநில அரசியல் கட்சியில் வரலாமா, மத்திய அரசியல் கட்சி வரலாமா அப்படிங்கிறது. எனக்கு அப்போ மாநில அரசியல் கட்சிகள் மீது எந்த விதமான ஈடுபாடு இல்லை. எல்லாமே யாருமே சரியான ஒரு பார்ட்டியாக இல்லைன்ற மாதிரி ஒரு மனநிலை இருந்தது நான் கல்லூரி முடிச்ச காலகட்டங்களில். அப்போ நான் பார்க்கும்போது தேசிய அரசியல் மேலே ஒரு ஆசை இருந்தது. அந்த ஆசைக்கு காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஸோ அவர் 2014 பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்திருக்காரு. ஸோ அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஃபாலோஅப்பில் நாங்கள் இருந்துட்டு இருக்க காலகட்டங்களில் ஒரு பெரிய ஈர்ப்பு. அப்போலாம் சும்மா கட்சியில் இடை பொறுப்பில், சின்ன பொறுப்பில், கிளையில அப்படி தான் இருந்துட்டு இருந்தோம். ஸோ அந்த ஒரு 2014 காலகட்டத்துக்கு பிறகு தான் கட்சியில் வேகமான பணிகள் எங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது.
அப்போ ஒரு பிரதமர் வந்து எப்படிப்பட்ட ஒரு பிரதமராக இவர் இருந்திருக்காரு அப்படின்னா 3 முறை சிஎம்மா இருந்திருக்காரு. ஒன்றுமே இல்லாத குஜராத்தை 10,000 கோடி கடன், பெரிய கடன்ல இருந்த ஒரு குஜராத்தை மீட்டு லாபகரமான ஒரு குஜராத்தா மாத்துறாரு. தொழில் வளர்ச்சி சுத்தமா இல்லாத ஒரு குஜராத்தை தொழில் வளர்ச்சி நிறைந்த மாநிலமா மாத்துறாரு. ஸோ ஒரு மாநிலத்தை இன்னைக்கு எல்லாரும் தமிழகத்துல பேசுறாங்க, இங்க முஸ்லீம் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையர்கள்லாம் இருக்காங்க, இவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக வந்து வாக்கு செலுத்துற மண்ணில் இருக்கிறாங்க. ஆனா இதை விட அதிகமான இஸ்லாமியர்கள் சிறுபான்மையர் இருக்கக்கூடிய மாநிலம் குஜராத். ஆனா அங்க ஒரு முதலமைச்சர் திரும்ப திரும்ப பிஜேபிக்கு ஆதரிக்கிறாங்களே என்னன்னு கூர்ந்து கவனிக்கும் போது இப்படி ஒரு நபர் இருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ பிஜேபி மாதிரி ஒரு நல்ல பார்ட்டி இருக்கிறது, நம்ம இதெல்லாம் இணையணும்னு ஒரு முடிவெடுத்து தான் என்ன பண்றோம், பிஜேபி இணையறேன். அப்போ வந்து காங்கிரஸ்ல எனக்கு ஒரு யோசனை இருந்தது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஈழப்படுகொலை அப்படிங்கிறது இலங்கையில சம்பவம் நடக்குது. சரியா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல்ல 2014 தேர்தல் பார்த்தீங்கன்னா அந்த இனப்படுகொலை நடந்த ஒரு குறிப்பிட்ட 2019 காலகட்டம், 2009 ஆமா, அது முடிஞ்ச ஒரு தாக்கங்கள் நிறைந்த காலகட்டங்கள். அப்போ ஒரு தமிழ் இனத்துக்கு துரோகம் செஞ்ச ஒரு கட்சி காங்கிரஸா இருக்கு. ஸோ அந்த கட்சியில போகக்கூடாது. ஸோ நமக்கு ஒரு நல்ல பார்ட்டினா நேஷனல் பார்ட்டி தான் அப்படின்னு. ஸோ பெரிய அனுபவம் இந்த பத்தி அனுபவம் தெரிஞ்சுட்டுலாம் உள்ள வரல. ஸோ பிரதமரை பார்த்து பிடிச்ச உடனே உள்ள வந்தாச்சு. அப்படி இருந்த காலகட்டங்கள் தான். அதற்கு பிறகாக அப்படியே கட்சியில் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு கட்டமைப்புகளில் பணி செஞ்சு இன்னைக்கு இந்த பொறுப்புக்கு வந்திருக்கு. ஸோ பிரதமர் ரோல் மாடல். கட்சி வேணான்னு சொல்லிட்டு ஒருத்தர் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருக்காரு, அண்ணாமலை. ஆனால் அவரை பற்றி சொல்லணும்னா எனக்கு அவர் கூட ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. நான் என்னுடைய அரசியல் பயணத்தில் 2020 திண்டிவனத்தோட நகர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அப்போ திண்டிவனம் நகர தலைவராக தேர்ந்தெடுக்கும் போது முதல் முறை அவர் வந்து தரைமார்க்கமாக வந்து சென்னை கமலாலயத்துக்கு வந்து பதவி ஏற்கிறதுக்காக வராங்க. அப்படி ஒரு நிகழ்வு இருந்தது. எல்லா பகுதியிலும் வரவேற்பு கொடுக்கறதுக்காக அதை செட்டப் பண்ணேன். ஸோ திண்டிவனம் வழியாக ஒரு இரவு ஒரு 6 மணிக்கு மாலை நேரத்தில் வர மாதிரி ஒரு சூழல் இருந்தது. அப்போ அந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணும்போது கரண்ட் அந்த பகுதிகளில் விளக்குகள்லாம் அணைக்கப்பட்டு திண்டிவனம் நகராட்சியால் சின்ன சின்ன எதிர்ப்புகள் பண்ணாங்க அங்கே இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டி. ஓகே. அப்போ நான் தொடர்ந்து சொன்னும் சப்போர்ட் பண்ணலை. அங்கிருந்த நிர்வாகிகள் எல்லாரும் ஒருங்கிணைச்சு சாலை மறியல் பண்ணேன். சாலை மறியல் பண்ணும்போது முதல் முறை அவர் வந்து எந்திரிச்சு கூட்டு வந்து அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி ஒரு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் அண்ணாமலை நல்லா தான் இருந்தது. ஸோ அதுக்கு பிறகு நகர தலைவராக இருந்தோம். ஒரு ஓராண்டுகளுக்கு பிறகு வந்து இளைஞரணி மாநில செயலாளராக ப்ரொமோட் பண்ணாங்க. ஸோ ப்ரொமோட் பண்ண காலத்தில் இன்னும் நெருக்கமான பயணங்கள் கிடைச்சது அவர் கூட. அப்போ எண்மண் எண்மக்கள் யாத்திரையில் தொடர்ந்து இளைஞரணியோட நிர்வாகிகள் எல்லாருமே பயணிச்சிட்டோம். அப்போ எங்கள் பகுதியில் தமிழ்நாடு முழுக்கவே பெரும்பான்மை நிர்வாகிகள் பயணிச்சிட்டோம். அப்போ அவர் கூட நெருக்கமாக இருந்த காலகட்டம்லாம் இருக்குது. ஸோ அவர் மேலே ஒரு நன்மதிப்புலாம் இருந்தது. ஆனால் இப்போ இந்த வீடியோ நான் கடைசியாக அந்த ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நான் ஒரு வெளியிட்ட வீடியோவை பார்த்தேன். அவர் மீது இருந்த அவ்வளோ பேர் நன்மதிப்பு அந்த வீடியோ தான் உடைச்சது எனக்கு. அவர் இதுக்கு மாதிரி எத்தனையோ விஷயம் பேசியிருக்காரு, எனக்கு அதெல்லாம் கூட பெருசாக தெரியல. அந்த வீடியோகளில் சொல்லக்கூடிய அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அந்த சித்தாந்தத்துக்கு பட்டும் படாமல் வெளியே பேசக்கூடிய அந்த விஷயங்கள், ஸோ சொந்த வீட்டுக்கு எதிராக திரும்பி நிற்பேன்னு சொல்றத அவர் பாணி அப்படி மாறி பார்த்து பக்குவமா படாம சொல்லியிருக்கு. அப்படி எடுத்துக்கலாம். அப்படி சொன்னது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னதான் அண்ணன் தம்பியா இருந்தாலும் அப்பாவை திட்டா விடுவோமா? மாட்டோம். அப்ப அண்ணன் என்னதான் அண்ணன் தம்பியா இருந்தாலும் பிரதமருக்கு எதிராக நிற்கும் போது நான் எங்க அப்பா பக்கம் பிரதமர் பக்கம் நிற்கணுன்றது என்னோட நியாயம். ஸோ அப்படிதான் நான் வந்து பாரதிய ஜனதா கட்சி பக்கம் நிற்கிறேன். ஸோ அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தல கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும். ஏன்னா அவர் சொல்ற விஷயம் அந்த ஒரு 15 நிமிஷம் அவர் கொடுத்த அந்த செல்ஃப் இன்ட்ரோ வீடியோவில் கடைசியாக அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நிதானம் 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 அப்படிங்கிறார். ஸோ இந்த நிதானத்தை அண்ணாமலை அவர்கள் கடைபிடிக்கல அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் வாதமே. எங்க கட்சியோட கட்டமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா 6 வருஷத்துக்கு ஒரு முறை உறுப்பினர் சேர்க்கை நடக்கும். அந்த உறுப்பினர் சேர்க்கை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி கொடுப்பாங்க. கொடுத்து முடிச்சதுக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்த கட்டமாக கிளை அளவில் தேர்வு நடக்கும். கிளையில யாரு தலைவராக இருக்கலாம், யாரு செயலாளர், யாரு பொருளாளர், கிளையில வந்து அடுத்த கட்ட இளைஞரணி செயலாளர் யார் இருப்பா, ஐடி பொறுப்பாளர் யார் இருப்பா, வாட்ஸ்அப் குழு யார் பார்த்து, இப்படியான ஒரு கட்டமைப்புக்கான கிளை கமிட்டிக்கான ஒரு கட்டமைப்பு. ஸோ இந்த கட்டமைப்பு முடிச்சதுக்கு பிரகாரம் அடுத்த செயல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா ஒன்றிய தலைவர்கள், நகர தலைவர், அது மண்டல் தலைவர் சொல்லுவோம். ஸோ நம்ம பார்ட்டி அந்த மண்டல் தலைவருக்கான தேர்வு தமிழ்நாடு முழுக்க நடக்கும். இந்த மண்டல் தலைவர் தேர்வு செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா ஒரு கொஞ்சம் கால இடைவெளி 10-15 நாள் அது இடைவெளி எடுத்துட்டு மாவட்ட தலைவர்களுக்கான தேர்வு நடக்கும். அது நியமனங்களாகவும் இருக்கும். சில இடங்கள் கருத்து கேட்பு நடத்தி பண்ணுவாங்க. சூழ்நிலை தேர்வு தலைமை முடிவு பண்ணும். இப்படி அந்த மாவட்ட தலைவர் தேர்தலுக்கு பிரகாரம் மாநில தலைவர் தேர்தல் நடக்கும். தேர்வு நடக்கும். தேர்தல் சொல்ற விட தேர்வு நம்ம அமைப்பு பொறுத்தளவில் அந்த மாநில தலைவர் தேர்வு முடிஞ்சதுக்கு பிரகாரம் தேசிய தலைவர் தேர்வு நடக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே நீங்களும் பார்த்துருப்பீங்க, கட்சி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க.
ஸோ எங்களுடைய தேசிய தலைவராக ஐயா நிதின் அபிநய் அவர்களை தேர்வு செஞ்சுருக்காங்க. ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்னாடி அவர் செயல் தலைவராக அறிவிச்சாங்க. இப்போ நிரந்தர தலைவராக அறிவிச்சிருக்காங்க ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி. இப்போ அவர் நிரந்தர தலைவராக தேசிய தலைவராக அறிவிக்கப்பட்டதுக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அடுத்து அவர் அமைக்க வேண்டியது தேசியத்துக்கான பொறுப்புகளை அறிவிக்கணும். தேசியத்துடைய பேரன்பாடி டீம், இளைஞர் அணி தலைவர், மகளிர் அணி தலைவர், இன்னும் இருக்கக்கூடிய ஓபிசி மற்ற எல்லா அதோடைய இதர பொறுப்புகள் எல்லா பொறுப்பும் தேசியம் முழுக்க அறிவிக்க வேண்டிய சொல்றேன். இந்த காலகட்டத்தில் கட்சிக்கு 2-3 விஷயங்கள் இயற்கையாக நடக்குது. 5 மாநில தேர்தல் நடக்குது. ஸோ நம்ம ரொம்ப மிகவும் சவாலாக பார்க்கக்கூடிய மேற்கு வங்கம். ஸோ ஒரு பாரதத்தை இவ்வளோ பெரிய கட்டமைப்பு நம்ம பண்ணி கூட சில ஓட்டைகளா இந்த காங்கிரஸ் அரசாங்கத்தினால விடப்பட்ட மாநிலங்களா வரப்போகுதுன்னு கட்சிக்கு நல்லா தெரியும். ஆனா கட்சியை வந்து பலப்படுத்தி இருக்கணும் இல்ல, ஒரு தலைவர்கள் தேசிய லெவல்ல போட்டிருக்கணும், லெவல்ல இன்னும் சீக்கிரமா போட்டு கண்டிப்பா பண்ணிருக்கணும். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு கட்சியில உட்கட்சி பூசல்கள் இல்ல. உட்கட்சி பூசல் ஒண்ணு கிடையாது. எங்க கட்சி பொறுத்தவரை கட்டமைப்பு ரொம்ப கிளியரா நடக்கும். டைம் எடுத்துக்குவாங்க, சில இடங்கள்ல சூழ்நிலைக்கு ஏற்ற டைம் எடுத்துக்குவாங்க, ரொம்ப கிளியரா நடக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தேசிய தலைமை ரொம்ப சரியா செயல்படுது. ஸோ தலைவர் அறிவிச்சதுக்கு அப்புறம் ஒரு செட்டப் கொண்டு வரணும்னு நினைக்கும் போது இங்க இருக்கக்கூடிய இதே மாநிலத்தில் அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கும் இன்னும் சிலவர்கள் கூட நல்ல வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கான முக்கியத்துவத்தை ப்ரிப்பேர் பண்றதா நமக்கு தகவல். ஆனா இந்த கால இடைவெளிக்கு நம்ம மத்தியில் பார்த்தோம்னா 5 மாநில தேர்தல் நடக்குது. ஸோ மேற்கு வங்கத்துல ஒரு இக்கட்டான ஒரு பகுதியை நம்ம மீட்டெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும். ஒரு பாரத தேசத்துக்கு ஓட்ட மாதிரி இருந்தக்கூடிய ஒரு பகுதி அது வெஸ்ட் பெங்கால். தீவிரவாதிகளும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் இருந்து ஊடுருவக்கூடிய அந்த சூழல் இருந்து. ஸோ அந்த மாநிலத்தில் ஆட்சி செஞ்ச மம்தா அவர்கள் ஒரு தனி அரசாவே அதை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க ஒன்றும் பாரத தேசத்துக்கு உட்பட்டு கட்டுப்பாடு இருந்த ஒரு மாநில அரசு மாதிரி இல்லை. அதிலும் தனி அரசாங்கம் மாதிரியும் எந்த சட்டத்துக்கு உட்படாம இருந்த அவங்க ஆட்சியில் ஒரு தவறு இருந்தா மோடியை எதிர்த்து போராட்டம் நிலைமைக்கு இருந்தாங்க. ஸோ எல்லாமே நேர் எதிரான ஒரு அரசு. ஸோ அங்க இருக்க மக்களுக்கு சரியான வளர்ச்சி இல்லை, மாநிலத்துக்கு பாதுகாப்பு இல்லை, எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் மத்திய மாநில அரசோட இணைஞ்சு அவங்க சரியா செய்யல. இப்படிப்பட்ட ஒரு சூழ். இது பத்தாததுக்கு அத்தனை தீவிர அமைப்புகள் ஊடுருவக்கூடிய பகுதியாகவும் நம்ம சொல்லக்கூடிய ஷியா முஸ்லீம்கள் வந்து ஊடுருவிங்க வந்து எண்ணில் அடங்காத பிரச்சனை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் நம்ம பார்த்தோம். வரலாறு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவங்களால ஏற்பட்ட விளைவுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அப்போ அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தை மீட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த 5 மாநில தேர்தல் இருந்துச்சு. அதில் தமிழகமும் இருந்தது. அப்போ இந்த காலகட்டங்களில் தலைமை என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ இதில் வெற்றி பெற்று கொடுத்தாங்களே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்படி எங்கெங்கெல்லாம் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை நம்ம கட்சி பொறுத்தவரை எப்படியுமே 2ஆம் கட்ட தலைவர், 3ஆம் கட்ட தலைவர், 4ஆம் கட்ட தலைவர் ரெடி பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப இருக்கக்கூடிய மத்திய அரசில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை தலைவர்களை பார்த்தீங்கன்னா ஒரு 50% மூத்தவங்களா இருந்தா ஒரு 50% அடுத்து நடுத்தர வயது, இளைய வயது இருப்பாங்க. அந்த மாதிரி அடுத்த கட்ட ஒரு டீம் உருவாக்கணும் அப்படிங்கிறது நம்ம கட்சியோட நோக்கமா நான் பாக்குறேன். ஸோ அப்படிதான் அண்ணாமலை போன்ற தலைவர்கள் எல்லாம் வந்து கட்சி தேசியத்துக்கு கொண்டு போகணும், இவ்வளவு மாநில அரசுக்குள்ளே அடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேசியத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு யோசனை பண்றேன். இப்படி தேசியத்துக்கு கொண்டு போகணும்னு ஒரு தலைமை, ஒரு மாநில தேசிய தலைமை விருப்பப்படும் போது அந்த காலகட்டத்துக்காக நிதானிச்சு ஒரு இருந்திருக்கக்கூடிய சூழல் தான் இருந்திருக்காருன்னு எல்லாரும் சொல்லணும், நானும் சொல்ல இருந்திருக்காரு. ஆனா இவ்வளவு நிதானமா இருந்தது இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கணும். ஏன்னா அந்த கட்டமைப்பெல்லாம் முடியல. அவரு அந்த கடிதத்திலேயே வந்து தெளிவா குறிப்பிட்டிருக்காரு, நான் 18 மாசத்துக்கு முன்னாடியே நான் தலைமை கிட்ட சொல்லிட்டேன், நான் வெளியே போறேன், அதுக்கு நீங்க தயாரா இருந்துக்கோங்கன்றத தலைமை கிட்ட நான் பதிவு பண்ணிட்டேன்றாரு. தலைமை தான் வந்து என்கிட்ட வேண்டுகோளா வச்சாங்க எலெக்ஷன். இது வந்து அவங்க தேசிய தலைமை கிட்ட சொன்ன விஷயம் எந்த சாதாரண தொண்டர்களுக்கும் தெரியாது, மாநில நிர்வாகத்தில் யாருக்குமே தெரியாது. ஸோ அது தலைமைக்கும் அவங்களுக்கும் இந்த விஷயம். ஆனால் என்னுடைய பார்வையில் நீங்கள் கேட்டீங்கன்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்காக சொல்கிறேன், அதை கொஞ்சம் நிதானிச்சு இருந்தால் இவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல் கிடைச்சிருக்கலாம். இப்போ பாருங்கன்னா அண்ணாமலை பொறுத்தளவில் எனக்கு ஒரு பர்சனலான ஒரு அனுபவம் கிடைச்சிது. நாங்கள் இந்த SRM யூனிவர்சிட்டியில் மாதிரி பாராளுமன்றம் அப்படின்னு நிகழ்ச்சி நடத்தணும் இளைஞரணியில் இருக்கும்போது. அப்போ எனக்கு அங்கே எல்லா மாநிலத்திலிருந்து வரக்கூடிய இளைஞர்களை அந்த லீடர்களை வரவேற்பு பண்ணி அவங்களை தங்க வச்சு அவங்களுக்கு தேவையான உபசரிப்பு பண்ணக்கூடிய பணியை கொடுத்துருந்தேன். அப்போ எனக்கு நிறைய நெருங்கின நட்பு எனக்கு கிடைச்சிது. எல்லாருக்கிட்ட ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒப்பீனியன் என்னன்னா, அண்ணாமலை பேரில் ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன், ஒரு நல்ல லீடரு, இவர் எலெக்ஷன் தான் நாங்கள் கேம்பெயினுக்கு வரோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதில் ஒரு விஷயம் எனக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை தேசிய அளவில் தெரியக்கூடிய ஒரு லீடராக இருக்காரு. ஸோ நேஷனலுக்கு தேவைப்படுறாரு அப்படிங்கிறது சாதாரண தொண்டை எனக்கு தெரியும் போது தேசியத்துக்கு தெரியல. அப்போ தமிழகத்தில் இன்னைக்கு அவருக்கு ஒரு 15 லட்சம் பேர் வந்து அவர் ஆரம்பிச்ச ஒரு இயக்கத்தில் உறுப்பினராக சேர்ந்திருக்காங்க அப்படின்னா, இதே மாதிரி மற்ற மாநிலங்கள்லயும் அவருக்கு ஆதரவான ஆளர் இருக்காங்க. அப்ப அதன் அடிப்படையில் தான் இவர் தேசியத்துக்கு கொண்டு வரணும்னே தலைமை நினைக்குது. ஸோ இதை புரிஞ்சிக்காம இவர் வெளியேறிட்டாரோ, அவசரப்படுத்தாரோ அப்படிங்கிறத என்னோட கருத்து. ஸோ இருந்திருந்தா
இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பிரதமர் சமீபமாக சில செய்திகளில் சொல்லியிருக்காங்க. ஒரு 4-5 நாள் முன்னாடி கூட அந்த செய்தி வெளியிட்டு தான் பார்த்தேன். மத்திய அமைச்சரவையில் பல மாற்றங்கள் கொண்டு வர போகிறோம். அந்த மாற்றங்களில் நிறைய மூத்த அமைச்சர்களை கூட கட்சி பணிக்காக அனுப்ப போகிறோம். கட்சி பணியில் இருக்கிற நிறைய பேரை புதிய அமைச்சர்களை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஸோ ஒரு தலைமை ஒரு நல்ல திட்டத்தை ஏதோ வச்சிருக்கலாம். ஸோ அந்த தலைமையை நம்பி நம்ம இருந்தோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் நமக்கு ஒரு 2 ஆண்டுக்கு முன்னாடி அமித்ஷா ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். தமிழகத்தில இருந்து ஒருத்தரை நாங்கள் பிரதமர் ஆக்கணும் அப்படிங்கிறது கட்சியோட அடுத்த எண்ணமா இருக்குன்னு. அப்ப எல்லாருமே சமூகத்தில் பேசின ஒரு பேர் யாருன்னு சொன்னாக்கா அண்ணாமலை தான் அப்படி சொன்னாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல போய் நீங்க இன்னைக்கு சாதாரணமா ஒரு இயக்கம்னு ஒன்று ஆரம்பிக்கிறீங்க. அந்த இயக்கத்துக்கு கொள்கைக்கு மாறா ஒரு விஷயத்த பேசுறீங்க. தான் இருந்த சொந்த கட்சியை அகைன்ஸ்டா பேசுறதுக்கு சிம்பாலிக்கா வார்த்தைகள் முன்வைக்கிறீங்க. கேட்கணும், பாஜகவிலிருந்து அண்ணாமலை பக்கம் போனவர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்க, எங்களுக்கு எப்படி மத்தியில மோடி, இன்னைக்கும் நாங்க மோடியை எங்க தலைவராக தான் வைக்க போறோம், மாநிலத்துல எங்களுக்கு அண்ணாமலை அப்படிங்கிறாங்கல்ல. இந்த காம்பினேஷன் எப்படி பாக்குறீங்க? அரசியல் புரிதல் இல்லாத மாநிலமா தமிழகத்தில் இன்னைக்கு இந்த காங்கிரஸும் திராவிட கட்சியும் உருவாக்கி வச்சிருக்குன்னு தான் நான் அதை பாக்குறேன். ஏன்னா சித்தாந்தத்தை நமக்கு ஏற்ற மாதிரி அப்பப்ப நமக்கு செல்ஃபா மாத்திக்கிறோம். பிஜேபியில இருந்தா தான் பிரதமர் மோடியை ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நேரடி நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயம் பண்ண முடியும். அவரை ஜெயிக்க ஒரு ஃபீல்டு ஒர்க் பண்ண முடியும். நீங்க வேற ஒரு அமைப்புல வேற ஒரு இயக்கத்துல இருந்து எப்படி பண்ணுவீங்க? சரி, ஒருவேளை அண்ணாமலை மாற்றி வேற ஒரு இயக்கத்துக்கு காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணிடுறாரு, இல்லை வேற ஏதோ ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிடுறாரு, எப்படி பிரதமர் மோடிக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க? ஸோ அந்த நிலைப்பாடுன்றது தப்பு. ஒரு புரிதலற்ற நிலைப்பாடாக தான் நான் பார்க்குறேன். புரிதல் இருக்க நிலைப்பாடு இருக்கிறவங்களா இருந்தால் என்ன பண்ணிருக்கோம்னா, பிஜேபி முதல்ல வெளியில போயிருக்க கூடாது. ஸோ ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவங்க சொல்லலாம், நாங்கள் மாநிலத்தில் எங்களுடைய சின்னத்திலையும் மத்தியில் இருக்கும்போது நாங்கள் பாரத பிரதமருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய மற்ற கட்சி தோழர்கள் கூட சொல்லலாம். திமுக இருக்கவங்க கூட ஒரு வகையில் சொல்றதுன்னா சொல்லலாம். ஆனால் ஒரு பிஜேபிக்காரன் எப்படி அதை சொல்ல முடியும்? தன்னுடைய சொந்த அமைப்புல இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போற ஒருத்தர்கிட்ட இருந்துட்டு நான் இப்படி சொல்றது சரியான விஷயமா பார்த்தீங்கன்னா எனக்கு அது முற்றிலும் சரியில்லாத சூழலை தான் பார்க்குறேன். மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு முதலமைச்சர் சுபேந்து அதிகாரி அவர் இருக்காரு. அவர் மாநிலத்தில் கட்சி ரீதியாக எந்த பொறுப்புலையும் கிடையாது, மாநில தலைவர் எந்த பொறுப்புலையும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வர லெவலுக்கு அவருக்கு உழைச்சி இன்னைக்கு ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்காரு. அதையும் அண்ணாமலையும் ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாங்க ஐயா. இப்போ மேற்கு வங்கத்துடைய மாநில தலைவர் பார்த்தீங்கன்னா ஐயா சமிகா பட்டாச்சாரியா அப்படின்ட்டு. ஸோ அவங்க மாநில தலைவராக இருக்காங்க. அதுக்கு அந்த காலகட்டத்தில் தான் இந்த சுவேந்து அதிகாரியாக இருந்தக்கூடிய வரார். இவர் திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து பாரதிய ஜனதா கட்சியில் தான் நினைச்சுக்கிறார். ஒரு 6 ஆண்டுகள்ல இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் ஆகிறார் அப்படின்னு சொன்னாக்கா, அவர் இந்த இயக்கத்தின் மீது பற்று கொண்டு கட்சியை அடிமட்டத்திலிருந்து வளர்த்து எடுத்துட்டு இன்னைக்கு அதிகாரியா இன்னைக்கு முதல்வர் இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை அண்ணாமலை என்ன பண்ணாருங்களான்னு கேட்டீங்கன்னா பண்ணலன்னு தான் சொல்லுவேன். அவருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைச்சது. அந்த வாய்ப்புகள்லாம் அவர் இப்படி பண்ணலை. எப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு மாநில தலைவராக இருந்து கட்சியில் இது மாதிரி பவரான ஒரு ஆட்களை உள்ள கொண்டு அவர்களை முன்னிறுத்தி கட்சி ஆட்சி கொண்டு வந்து நினைக்கல. தான் தான் இருந்திருக்கணும், தன்னை தாண்டி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர்கிட்ட இருந்ததா பார்க்குறேன் நான். ஸோ அதனால இந்த மேற்கு வங்காளத்தில் நடைபெற்ற மாதிரி அந்த மனநிலை அண்ணாமலை இருந்திருந்தால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி விட்டு வெளியேற வேண்டிய எண்ணம் இருந்திருக்காது. இங்கேயே அவர் இன்னும் நிதானிச்சு இருந்து இங்க இருக்கக்கூடிய பதவி இல்லாம கூட கட்சியில உழைச்சிருக்கலாம். பதவி இல்லாம கூட இப்ப இந்த எலெக்ஷன்ல முழுமையா அவங்க ஒர்க் அவுட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ கொஞ்சம் பல்வேறு காரணங்கள் அவங்க சூழ்நிலை சொல்லிட்டாங்க. 18 மாதம் ரிசைனிங் கொடுத்தது இதெல்லாம் இப்ப சொல்றதுனால தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்ப பதவிகள் இல்லைன்னா கூட இந்த கட்சியை ஆட்சிக்கு அமைக்கணும்னு ஒரு தொண்டனும் நினைக்கிறான். இப்ப உதாரணத்துக்கு ஒரு நல்ல ஒரு பாரதிய ஜனதா கட்சியோட மூத்த காரியகர்த்தர் கேட்டீங்கன்னா எல்லா டைம்லயும் பொறுப்புல இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு 3 வருஷம் இருந்திருப்பாங்க, அடுத்த 3 வருஷம் பொறுப்பு இல்லாம இருந்திருப்பாங்க, அடுத்த ஒரு 3 வருஷம் அதோட நல்ல பொறுப்புல இருந்திருப்பாங்க, அடுத்த ஒரு 3 வருஷத்தும் பொறுப்பே இல்லாம இருந்திருப்பாங்க. ஒரு தொண்டனுக்கு அந்த நிதானமா இருந்து அந்த கட்சியை ஆட்சி கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய மனநிலை திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கு இல்லையோ அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியுமா இருக்கு. இப்ப எனக்கு தெரிஞ்சதுல மூத்த நிர்வாகியை பார்த்தீங்கன்னா அண்ணன் ஓமாப்புலியூர் ஜெயராமன் இருக்காங்க. ரொம்ப மூத்த நிர்வாகி. அவங்க பார்த்தீங்கன்னா இந்து முன்னணிக்கு தன்னோட 20-21 வயது காலம் இருந்து இந்து முன்னணியில் பணி செஞ்சிருந்து கட்சியில தன்னை இணைச்சிக்கிட்டு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களா இருந்து கட்சி ஆட்சியில் இல்லாத காலகட்டங்கள்ல இன்னைக்கு உழைச்சு இன்னைக்கு இருக்காங்க. ஸோ அவங்களாம் ஒரு முன்மாதிரியான பல நிர்வாகிகள் சொல்ல முடியும். பல தலைவர்கள் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சதுல எங்களுடைய பிரிவிலே இருக்கிறதுனால அவர் நான் சொல்றேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, இந்த கட்சியில அண்ணாமலை உள்ள அடாப்ட் பண்ணிக்கலையோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு விஷயம். சித்தாந்த ரீதியான அடாப்ஷன் அண்ணாமலை உள்ள வரல அப்படிங்கிறது தான் இதோடைய தாக்கமா நான் பாக்குறேன். அப்படி வந்திருந்தாரு அப்படின்னு சொன்னாக்கா அண்ணாமலை அண்ணன் என்ன பண்ணிருப்பாங்க, தன்னை முன்னிறுத்தி கொள்ளாம யாரு இந்த தமிழகத்து வெற்றிக்கு தேவையோ அவங்க எல்லாரையும் அரவணைச்சு அவங்கள முன்னிறுத்தி
ஜெயிக்க வைக்கிறதுக்கான விஷயம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய. பாஜகவிலிருந்து அண்ணாமலை பக்கம் போகக்கூடிய நிர்வாகிகளுக்கு நீங்க சொல்லக்கூடிய பதில் என்ன? இப்போ பாஜகலேருந்து போகக்கூடிய எல்லாருமே எங்களுடைய தொப்புள் கூடிய உறவுகள் தான். நாங்கள் பாரதிய ஜனதா எல்லா கட்சியிலும் பார்த்தோன்னா கட்சியோட தொண்டர்களாக தான் பார்ப்பாங்க. நாங்கள் மட்டும் எப்பவுமே பாஜகவில் குடும்பம் தான் சொல்லுவோம். பாரதிய ஜனதா கட்சி குடும்பம் தான் எல்லாத்தையுமே பயன்படும். ஸோ ஒரு குடும்பமாக வாழ்ந்தவங்க தான். இன்னைக்கு கருத்தியல் ரீதியாக ஒரு தலைவர் மேலே ஏற்பட்ட ஈர்ப்புனால வெளில போகிறாங்க. அவங்களுக்கு சித்தாந்தம் தெரியும். எல்லார் வாயிலும் பாரத் மாதாக்கு ஜெயன்னு சொன்ன வாய். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் இன்னைக்கு வந்து ஒரு தலைவர் மீதான ஈர்ப்பில் போகிறாங்க. ஸோ அவங்க போனது ஏதோ ஒரு வகையில் போயிருந்தாலும் உடனடியாக பிஜேபியில் திரும்ப வந்து தன்னுடைய களப்பணி ஆற்றணும் அப்படிங்கிறது என் வேண்டுகோள். ஏன் இதை நான் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, அண்ணாமலை அண்ணன் இங்கே இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சின்னு சொன்னாலே இன்னைக்கு சமுதாயத்தில் சொல்லப்படுறது என்னன்னா, இது இந்துக்களுக்கான கட்சி, இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா குரல்கூடிய ஒரு கட்சி தான் எல்லாருமே சொல்லுவோம். ஸோ எல்லாரும் பேசப்படக்கூடிய விஷயம். அப்போ இப்படி ஒரு இந்துக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியிலிருந்து இங்கிருந்து வெளியேறின அந்த இந்துக்கள் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கொஞ்சம் உணரணும். ஏன்னா அவர் அங்கே வெளியில் போனவர் பார்த்தீங்கன்னா அவர் இந்துத்துவா இதுக்கப்புறம் பேசுவாரான்னு தெரியாது. இதுக்கப்புறம் அவர் பெரியார் எடுத்து பேசுவாரான்னு தெரியாது. இந்துத்துவால ஒரு பிரச்சனை, ஒரு கோயிலுக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுப்பாரான்னு தெரியாது. அவர் ஒரு மாடல் பாலிடிக்ஸ் பண்ண போறேன், ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்துக்கு புரட்சி பண்ண போறோம்னு போறார். ஸோ அப்போ நாம் இது வரைக்கும் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடியோடைய அவரோட அணியில இருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இந்து தர்மத்துக்காகவும் இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய அத்தனை பாரம்பரியம் பண்பாடையும் பாதுகாக்கிறதுக்காக ஒரு கட்சியா இந்த கட்சியை நம்ம பார்க்குறோம். அதில் நம்ம பயணம் செஞ்சிருக்கோம். ஸோ இப்போ அங்கே போனதுக்கு அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய கல அரசியல் சூழல் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் மைனாரிட்டி அரசாங்கமாக தான் இருக்கும் அப்படின்றத ஓப்பனாக சொல்றாரு. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் பதவியேற்பு பார்த்தோம். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேராலயத்தில் ஒரு சர்ச்சில் நடக்கக்கூடிய ஒரு மாஸ் மாதிரி தான் இருந்தது. அவர் சொல்லக்கூடிய ஜப கூட்டம் மாதிரி தான் இருந்தது. முன்னுதாரணங்களே அவர் அங்கேருந்தான் எடுத்து சொல்றாரு. ஸோ நம்ம தமிழுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய அத்தனை புத்தகங்கள் இருக்குது, திருக்குறள் இருக்குது, தேவாரம், திருவாசம் எத்தனையோ இருக்கு. இதுல இருந்தெல்லாம் எடுத்து சொல்லலை. அவர் சார்ந்த மதத்துல இருந்து எடுத்து சொல்றாரு. அப்ப கிட்டத்தட்ட அது ஒரு மத கூட்டம் மாதிரி தான் இன்னைக்கு அமைஞ்சிருக்குது. அவங்களுடைய ஆட்சியும் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே அவங்க அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல நீ திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு பேசும்போது அமைச்சர் நிர்மல்குமாரன் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து முன்பு கடைபிடித்த நடைமுறை பண்ணுவோங்கிறாங்க. அப்ப அவங்க சொல்லும் போது நேரடியா வந்து இந்துத்துவாக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் முன்னெடுக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல பூர்ணச்சந்திரன் ஒரு தம்பி ஒருத்தன் நம்ம எல்லாரையும் நம்பிதான் இறந்தான். மீண்டும் இந்த தீபம் வந்து ஏற்றப்படணும். அவன் வீட்டு சொந்த வீட்டுக்காக இறக்கல. ஸோ அந்த சகோதரனுக்கு இருந்த அந்த தியாக உணர்வை நம்ம பாரதிய ஜனதா கட்சி எல்லாரும் எடுத்துக்கிட்டு நாம பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாதான் அதை எதிர்த்து மட்டும் நிலைநிறுத்த முடியக்கூடிய சூழல் இருக்கிறதுனால திரும்ப வரணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை. திருப்பரங்குன்றம் விவகாரத்துக்கு அண்ணாமலையும் குரல் கொடுக்கலையே நிர்மல்குமார் ஸ்டேட்மெண்ட்டுக்கு. இல்லைங்க, அதுதான் இப்ப சொல்லலாம். அவர் இது வரைக்கும் இங்க இருக்கும்போது இந்துத்துவ சார்பா இருந்த அண்ணாமலை வெளியில போனதுக்கு அப்புறம் மத சார்பற்ற அப்படிங்கிற கான்செப்டுக்கு வெளியில போறாரு. ஸோ அவர்கிட்ட அதை எதிர்பார்க்க முடியாது.